ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்டஃப் கை. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இது தான் பார்த்தீங்கன்னா மெக்கா ரோபோட். இப்போ பிஜிஎம்ஐயில் வந்த லேட்டஸ்ட் 3 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சம்மன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி கிடைக்கும். அப்பர் பாடியும் லோவர் பாடியும் ஒன்றா சேர்த்து கிடைக்கும். இல்லை அந்த சின்னசாக இருக்கும் ஈவெண்ட் மாதிரி, அதில் நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லைனா வந்து லோவர் பார்ட் லெக்கு கிடைக்கும். இது வந்து ஒன்றா நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஃபுல் என்டையர் பாடி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சம்மன் பண்ணி இந்த ரோபோட் எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எடுத்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது வந்து ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணி இந்த ஷேப்பில் தான் இருக்கும், லெக் இந்த ஷேப்பில் இருக்கும், ஹேண்ட் இந்த ஷேப்பில் இருக்கும், கேஜ் இந்த ஷேப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு என்னால் ஃபுல்லாக வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சம்மன் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு சம்மன் பண்ணாலும் எனிமி வந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைனா கேம்ப் பண்ணி ஈஸியாக அடிச்சிருவாங்க. சரி அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஈவெண்ட்டில் போய்ட்டு ஹெட்டு தனியாக லெக்கு தனியாக கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஈவெண்ட்டில் லெக் இருக்கும், ஒன்று பார்த்தா அந்த இடத்துல லெக் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அதனால தான் இந்த ரோபோட்டை ரெடி பண்ணி இந்த அப்டேட்டே முடிய போகுது எனக்கு தெரிஞ்சு நான் அப்லோட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா முடிகிற டைமில் தான் நான் இது ரெடி பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு அந்த சீக்கிரமாக கிடச்சிருந்தா நான் ஃபுல்லே முன்னாடியே போயிருப்பேன். இப்போ அந்த ஃபுல் என்டையர் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஹெட்டும் லெக்கு இந்த ஹேண்டு கேனன்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா என்டையர் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணுது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா லோவர் பார்ட். இதில் வந்து 2 பேர் உட்கார மாதிரி இருக்கும். இதில் தான் இந்த கேனன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேனன் வந்து எப்படி ஆகும்னா, இப்போ நான் வந்து இதில் அப்பர் பாடியில் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த கேனன் வந்து மேலே போயிடும். இது பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட், இது லோவர் பார்ட். இப்போ இது வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கெட்ச் பண்ணிட்டு இப்போ வாங்க இந்த ஸ்கெட்சை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த அக்யூரேட்டான இந்த ஷேப் கிடைக்கும். இப்போ தைக்கு இந்த கனெக்டிங் ராடு இங்கே வர்றதுக்கு நார்மலாக வந்து காஃப் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் டபுளாக டெம்ப்ளேட் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே வைக்கிற இதோட லென்த்து மட்டும் நம்மளுக்கு அந்த பழைய டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய இந்த ஆர்ம்ஸில் பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இதோட டெம்ப்ளேட் வச்சுருக்கிறதுனால என்ன யூஸ்ஃபுல்னால் என்னால் சீக்கிரமாக ரெடி பண்ணுற முடியும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, செகண்ட் ப்ராசஸ் அதனால தான் நான் உங்களை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா ஒரு டெம்ப்ளேட் மாரி ரெடி பண்ணிங்க. ஆமாம், டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக 3D ஷேப் எடுத்துகிட்டு வரலாம். தைஸுக்கு இந்த லெக்கு எக்ஸ்டென்ஷன் தை காப்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா 3D மாடல் மாதிரி சைட்லலாம் ஒட்டி வச்சுருக்கேன். இது எப்படி ஒட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மேலேயே இந்த கேப் ஒட்டி வச்சுருக்கேன்னா இந்த இது வந்து எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லாக் ஆகும். அப்புறமா இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த தையில் கனெக்ட் ஆகும். இதுமாரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இதுமாரி இருக்கும். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா இந்த சால்ட்ரிங் வச்சு இந்த ஓட்டை போட்டு அதை வந்து கனெக்டிங் ராடு வச்சு நான் கனெக்ட் பண்ணோம். இப்போ இதெல்லாம் இங்கே வச்சு இது பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். இந்த மேலே இந்த இடத்துல குண்டா வர்றது, இந்த இடத்துல காப் சண்டை இந்த இடத்துல வர்றது, இந்த நீ கார்டு, அது மாதிரி லெக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கரு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். இதை வந்து இப்போ லெக் இது ஃப்ரேம் மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுமாதிரி இந்த ஷாக் அப்சர்வரை கூட ரெடி பண்ணணும். ஷாக் அப்சர்வர் வந்து இப்படி வேலை செய்யும். அது ரியலிஸ்டிக். அந்த நீங்கள் பிஜிஎம்ஐ விளாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு எக்ஸ்டென்ஷன் மாரி இருக்கும். ஷாக் அப்சர்வர் மேலே கீழே போய்ட்டு வர மாரி. இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் தான் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கும் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஓட்டை போட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கனெக்டிங் ராடு வச்சு கனெக்ட் பண்ணணும். கனெக்டிங் ராடு எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா
பேப்பரை ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சு ரோல் பண்ணி ஃபேக்கு வச்சு சீல் பண்ணோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாரி ஆகிடும். அதை வச்சு நம்ம ஓட்டை போட்டு கனெக்ட் பண்ணணும். இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா இதுமாரி பேப்பரை ஸ்ட்ரிப் மாரி கட் பண்ணிக்கணும். இதை வந்து இதுமாரி நாங்கள் சின்னதாக ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சஸாக இருக்குது கட் பண்ணிட்டு ஃபேக் கேக்கில் வந்து அந்த பேப்பர் மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். மேலே கனெக்ட் பண்ணுறதுக்காக ஷாஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு செஞ்ச லெக் எடுத்துகிட்டு கரெக்டான இது வச்சு பார்க்கணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சு இந்த இடத்துல லெக் வரணும், இங்கே கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு கரெக்டான பொசிஷனில் வைக்கணும், செட் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு என்கிட்ட சால்ட்ரிங் வயர் மிஷின் இருக்குது. நான் சால்ட்ரிங் மிஷினை வச்சு நான் ஓட்டை போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு ஓட்டை போடணுமோ எவ்வளோ பெருசு உங்களுக்கு ஷாஃப்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டிங்கனாலே போதும். ஆனால் இங்கே ஓட்டை போட்டு என்ன பண்ணோன்னா இது கனெக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த சைஸு நான் வச்சுருக்கேன். இந்த சைஸு கரெக்டாக என்ன பண்ணோன்னா இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணோம். அது மாதிரி இந்த ஷாஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த போல் ரெடி பண்ணது அதே ப்ராசஸ் தான். அதேமாரி ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு இது என்ன பண்ணணும்னா அது மேலே வச்சுட்டு இந்த ஹோல் வர மாதிரி இப்படி வைக்கணும். இப்படி ஹோல் மாரி இப்படி ரெடி பண்ணிட்டு இங்கே ஃபேக் இப்போ ஸ்ட்ராங் பண்ணிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். இப்படி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுமாரி பிஸ்டன் மாரி ரெடி ஆகிடும். இப்போ வாங்க இதை அப்படியே ரெடி பண்ணிட்டு வரேன். ஒரு கால் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. அதேமாரி நான் ஒன்று காலும் ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு கால் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா அதோட டெம்ப்ளேட் எடுத்து வச்சுங்க. இந்த ஒரு பார்ட்ஸோட டெம்ப்ளேட் எடுத்து வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று லெக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியும் சிமெட்ரிக்காக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சிமெட்ரிக்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அலைன்மெண்ட்டும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக் ஃபீல் தரும். இது பார்த்திங்கன்னா இப்போ 2 லெக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹேண்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சென்டர் பாடி அது மாதிரி கேனனு 2 கேனனும் லாஸ்ட்டாக ரெடி பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரெடி பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்டு தான் இருக்குது. இப்போ இது ரைட் ஹேண்ட் ரெடி பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா அதேமாரி லெக் ரெடி பண்ணும்போது டெம்ப்ளேட் எடுக்கும்போது ஹேண்டுக்கும் நான் டெம்ப்ளேட் எடுத்து வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த லோவர் பார்ட் இங்கே வர்றது, அது மாதிரி இது மேலே வர்றது, அது மாதிரி இந்த ஃபிங்கர்ஸுக்கு கூட நான் டெம்ப்ளேட் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க இந்த டெம்ப்ளேட்டு படி இந்த பாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன். நான் ஒருத்துக்கும் டெம்ப்ளேட் எடுத்து வச்சுட்டேன். இது ஹேண்டுக்கு, ஆர்ம்ஸுக்கு, பைசப்ஸ்க்கு, ஷோல்டருக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக வந்து டெம்ப்ளேட் எடுத்து வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்ம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ஆர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த கை பாருங்கள். ஃபிங்கர்ஸ்லாம் இதுமாரி வந்து அந்த தம்பின் வச்சு நான் அதில் வந்து கட் பண்ணி இது அட்டாச் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து எப்படி இருக்குன்னா மூவ் ஆகும், ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேப்பரில் ரோல் பண்ணி அந்த அட்டாச்மெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இருக்கும். இதேமாதிரி அட்டாச்மெண்ட்லாம் ரெடி பண்ணி இது எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வாங்க.
இப்போ வந்து இந்த ஜாயிண்ட்லாம் வந்து இந்த பேப்பர் ஜாயிண்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேப்பரில் க்ளூ வச்சு ஒட்டினீங்கன்னா ஒட்டாது. இதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா பேக்கிங் சோடா எடுத்துங்க. பேக்கிங் சோடா என்ன பண்ணோன்னா இப்போ எதெல்லாம் ஜாயின் பண்ணோமோ அதை எடுத்துங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எடுக்க போகிறேன். இப்போ இந்த பீஸையும் இதில் இந்த ஜாயிண்ட்டையும் வந்து எனக்கு வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து இதில் வந்து ஒரு ரிங் மாரி போட்டுறேன். இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இது இப்படி மேலே வச்சுட்டு இப்படி வைங்க, இப்படி பிடிச்சிங்க. ஃபேக்கி லைட்டாக அப்ளை பண்ணிட்டு பேக்கிங் சோடா மேலே இப்படி பண்ணிட்டு இப்படி டச் பண்ணி விட்ருவேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்படி திருப்பிட்டு பேக்கிங் சோடா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை நீங்கள் க்ளூ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபிக்ஸில் இருக்கும், இது வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது இந்த லிங்க் ரெடி பண்ணலாம். இந்த லிங்க் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இது பாருங்கள், இதுதான் இந்த லிங்க்கு. இப்போ இந்த லிங்க் வந்து எப்படி அட்டாச் பண்ணோன்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணோம். இது வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இதுலேருந்து இந்த கனெக்டிங் ராட் எடுத்து சால்ட்ரிங் நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வச்சுட்டு இதை விட்டு ஒட்டிங்க. நான் இதுமாரி டிஸ்கனெக்ட் பண்ணி இந்த ஆங்கிளில் வைக்கணும். இப்போ எப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிளில் இப்படி கொஞ்சம் டில்ட் பண்ண மாதிரி வைக்கணும். அப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்ரிங் மிஷினில் என்ன பண்ணணுன்னா இது வந்து கொஞ்சம் உருண்டு அப்படியே ஓட்ட மாதிரி ஆக்கணும். இதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுமாரி பண்ணுறோன்னா இது வந்து கரெக்டாக போய்ட்டு அந்த கனெக்டிங் ராட் பார்த்திங்கன்னா கரெக்டாக உக்காரும். அப்போ உங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா இதையும் வந்து கரெக்டாக அந்த ஆங்கிளில் வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். சிமெட்ரிக்காக இருக்கான்னு. சிமெட்ரிக்காக இப்படி வச்சுட்டு அம்மா ஃப்ளெக்ஸ் கியூக் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இது முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா இப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது கனெக்டிங் ராட் இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மேலே நம்ம ஓட்டணும். மேலே எப்படி ஓட்டுறதுன்னா இப்போ இந்த லிம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து இப்படி மூவ் ஆகும். இது வந்து கரெக்டாக இங்கே ஃபிக்ஸில் இருக்கும். இதுமாரி ஆக்சில் மாதிரி இதுமாதிரி ரெடி பண்ணுவேன். இந்த மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா கீழே வராத மாதிரி இந்த இடத்துல பிளாக் மாதிரி ஒரு க்ரூ மாதிரி வச்சு நாங்கள் பிளாக் பட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி ஹேண்ட் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க போகுது. இப்போ இந்த க்ரூவை ரெடி பண்ணணும். இப்படி ஒட்டணும். இப்படி ஒட்டிட்டு அப்புறமா இதே ப்ராசஸில் இங்கே மேலே இது இந்த இடத்துல வச்சு அதேமாரி இந்த இடத்துல இந்த ஷோல்டர் இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல 2 லெக் ரெடி. அப்புறமா பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டும் ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள் ஈஸியாக சிமெட்ரிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் சிமெட்ரிக்காக வேணும்னா நீங்கள் ஒரு கை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா அதோட டெம்ப்ளேட்ஸ்லாம் எடுத்து வச்சுங்க. அப்போ தான் உங்களால் ஒன்று ஹேண்ட் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை ரெப்ளிகேட் பண்ண முடியும். அப்போ தான் சிமெட்ரிக்காகவும் இருக்கும். நீங்கள் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஒன்று ரெடி பண்ணும்போது அதோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரிலனா உங்களால் ஈஸியாக ரெடி பண்ண முடியாது. இப்போ 2 லெக்கும் ரெடி, 2 ஹேண்டும் ரெடி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதோட பாடி ரெடி பண்ணோம். இப்போ பாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோவர் பார்ட்டுக்கு வந்து சின்னசாக இருக்கும், அப்பர் பார்ட்டுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம லோவர் பார்ட் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சின்னசாக இருக்கும். மேலே அப்பர் பார்ட்டுக்கு வந்து ஹேண்ட் ரெடி பண்ணும்போது அந்த கேனன்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணோம். இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். ஹலோ, இப்போ வந்து நம்ம அந்த லோவர் பார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தான் பார்த்திங்கன்னா லெக் அட்டாச் ஆகும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த ஷேப்லேயே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருப்பேன். இது எதுக்குன்னா இந்த கேனன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோவர் பார்ட்டில் கனெக்டில் இருக்கும். நீங்கள் அப்பர் பார்ட் கனெக்ட் பண்ணும்போது நான் ஒன்று மர்ச் பண்ணும்போதுனால இது அப்பர் பார்ட் போய்டும். ஆனால் ஈஸியாக அசம்பிள் பண்ணி டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா இதிலே ஒரு மேக்னெட் வச்சு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து இதில் வந்து கரெக்டாக மர்ஜ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா கேனன் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதேமாரி தான் பேப்பர் ரோல் வச்சு நான் அந்த லெக்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக இங்கே ஹாலோ பேப்பர் லெக் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா மேலே இருக்கிற பார்ட் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பேப்பர் ரோல் வந்து ரோல் பண்ணி கொஞ்சம் குண்டாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து
நம்ம லெக் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ லெக்கை வந்து அதேமாதிரி நம்ம இப்போ அட்டாச் பண்ணிடலாம். அனுப்பிங்கனாலே தெரியும். இப்போ ஈஸியாக இன்சர்ட் ஆகிடும். இப்போ வந்து லெஃப்ட் லெக் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ வந்து இந்த கேனன் இப்போ வந்து ஈஸி பின்னாடி அட்டாச் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட ரோவர். இது வெறும் மெக்கா அது வந்து லோவர் பார்ட், வெறும் லெக் மட்டும் இருக்கும். உங்களால் வந்து கேனன் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஈஸியாக ஓடும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் மெக்காவோட லோவர் பார்ட், இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம், டிஸ்அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட். இப்போ செகண்ட் பார்ட் என்னென்னா மெக்காவோட அந்த அப்பர் பாடி தான் ரெடி பண்ணோம். அப்பர் பாடி வந்து நம்ம ஏற்கனவே ஹேண்டும் அப்பர் பாடியோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது வந்து அப்பர் பாடி ரெடி பண்ணியிருக்கேன். இது அப்பர் பாடி எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 2 பாக்ஸ் டைப்பில் வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்டு வரும் ரைட் ஹேண்டு, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் வரும். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 2 பேர் தான் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இல்லைனா 4 பேர் உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒருத்தன், இந்த இடத்துல 2 பேர், பின்னாடி ஒருத்தன், அதுமாரி உட்காரலாம். இது பார்த்தீங்கன்னா 4 பேர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெக்காவை. கீழே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா சின்னசாக இருக்கும். இது போய் கரெக்டாக அதில் இன்சர்ட் ஆகிடும். இது வந்து ஜெட் பேக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா பின்னாடி இருக்கிற கேனன் அதே தான். இப்போ பின்னாடி இருக்கிற கேனன்னா ஒன்றா மேலே வந்து மெக்காவில் வந்து இதில் அதை அட்டாச் ஆகிடும். இப்போ மெக்கா வந்து ஒரு பார்ட் ஆஃப் மெக்கா வந்து இப்படி தான் இருக்கும். அந்த அப்பர் பாடி வந்து இப்படி தான் அந்த சின்ன ஈவெண்ட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து அந்த அப்பர் பாடி, இது லோவர் பாடி. இப்போ ரெண்டும் வந்து செப்பரேட்டாக இப்படி இருக்கும். அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பின்னாடி இருக்கிற லெக்கில் இருக்கிற கேனன் வந்து இதுக்கு மேலே இருக்கிற அப்பர் பாடியில் போய் கனெக்ட் ஆகிடும். அது வாங்க எப்படின்னு இப்போ காட்டுறோம். ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கிற கேனரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மெக்காவை வந்து இப்படி அசம்பிள் பண்ணணும். இந்த க்ரூவ் போயிட்டு இந்த க்ரூவில் உட்காந்துக்கும் அப்படியே. இப்போ என்ன ஆகும்னா இந்த கேனன் பின்னாடி போயிட்டு இந்த இதில் போயிட்டு உக்காந்துரும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெக்கா. அசம்பிள் ஆனோடனே இது பின்னாடி இருக்கிற கேனன் என்ன ஆகும்னா அப்படியே வந்து மேலே வந்து இதில் அட்டாச் ஆகிடும். பாருங்கள், அப்படியே அந்த நீங்கள் பிஜிஎம் விளையாடணும் உங்களுக்கு தெரியும் நல்லா. இதேமாரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணாத இருக்குது. இப்போ பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது வந்து என்ன பண்ணோன்னா இப்போ இதெல்லாம் எடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா சாண்ட் பேப்பரை வச்சு இந்த எட்ஜஸ்லாம் என்ன பண்ணோன்னா இந்த எட்ஜெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த எட்ஜு அன்இவன் சர்ஃபேஸ்லாம் வந்து சாண்ட் பண்ணும். இந்த ஃபோம் போல் என்னென்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒட்டாது. அதனால் வந்து அந்த சாஃப்டான சர்ஃபேஸை வந்து நம்ம ஹார்டாக வந்து சாண்ட் பண்ணிடணும். சாண்ட் பண்ணிட்டு அந்த கேப்ஸ்க்கெலாம் வந்து புட்டி பார்த்துட்டு நாங்கள் பெயிண்ட் ப்ராசஸ் இப்போ ஃபைனலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது தான் கம்ப்ளீட் பெயிண்ட் அடித்த ப்ராசஸ். இது பார்த்திங்கன்னா நான் என்ன கலரில் வச்சுருக்கேன்னா அயன்மேனோட தீமில் அடிச்சு வச்சுருக்கேன், ரெட் அண்ட் சில்வரில். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெக்காவை வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்குனே ஒரு இது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கேஸ் கேன்னு ஒன்று உங்களுக்கு லூட் பாக்ஸ் கிடைக்கும், அந்த கேனை வச்சு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நான் மெக்கா கடித்த கலர். ஒருமாரி மெரூன் ரெட்டும் கோல்டு கலரும் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா பிளாக் கலர் இந்த எட்ஜஸ்லலாம் பண்ணி ரஸ்டான மாரி கொஞ்சம் நல்லா அடி வாங்கின மாரி அதுமாரிலாம் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரிலாம் பண்ணியிருப்பேன். இப்போ இது ஃபுல் அசம்பிள் பண்ணிட்டு எப்படி இருக்கும்னு காட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா இதுதான் பார்த்திங்கன்னா லோவர் பார்ட். லோவர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெக் இங்கே இந்த இடத்துல வந்து கரெக்டாக கனெக்டிங் ரோடு மாதிரி இருக்கும், இது அட்டாச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது செகண்ட் லெக், இதுவும் இதுலேயே வந்து கனெக்ட் ஆகிடும். இதுதான் இந்த லெக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கேனன் மட்டும் இதில் பின்னாடி அட்டாச் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வெறும் லெக்கோட பார்ட் மட்டும்தான் இது. இப்போ லெக் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் லெக். இப்போ அதுவே நான் அப்பர் பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணுன்னா இந்த அப்பர் பார்ட் எப்படி இருக்குன்னா ஒரே 2 கை மட்டும்தான் இருக்கும் இதுக்கு. இது வந்து பின்னாடி இப்படி திருப்பி இப்படி வச்சிடணும். அதேமாரி இன்னொன்று ரைட் ஹேண்ட் எடுத்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும். இந்த லெவட்ரான் மெகட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பாடி இப்படி இருக்கும்,
லோவர் பாடி வந்து லெக்கோட கனெக்ட் பண்ணி இப்படி இருக்கும். லோவர் பாடியில் தான் கேனன் இருக்கும், அப்பர் பாடியில் கேனன் இருக்காது. அந்த ஹேண்டு தான் இருக்கும், மேக்னெட்டிக் லிஃப்டர் வச்சுருக்கோம். இதுதான் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அந்த பிஜிஎம்ஐயில் விளாடும் போது இருக்கிற அந்த மெக்காவோட ஃபுல்லான செட்டப்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே இருக்கிற கேனன், ஹேண்ட்ஸு, அதில் ஃபிங்கர் கூட ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா ரெட்டில் அந்த ஹைட்ராலிக் கூட பார்த்திங்கன்னா உண்மையாக ஒர்க் ஆகிற மாதிரியே இருக்கும். இதுதான் அந்த கேபின் உள்ள உட்காருது. லோவர் கேபின் பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மெக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு வேறு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாட்டி மேக் பண்ணலாம். ஓகே, பாய்.